ஹாய் வெல்கம் பேக் டு ப்ளூ அப் டிவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேயர்களே? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தலைமுடிக்கு ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு நேச்சுரலான செய்முறை வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து ரொம்ப நல்ல நீளமாக அடர்த்தியாக திக்காக நல்லா வந்து மெலிசாக இருக்கிற முடியை கூட வந்து திக்காகும், அப்புறம் நல்லா ஷைனிங்காக ஆக்கும், முடி கொட்டுறதை சுத்தமாக நிப்பாட்டிடும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளை முடியை அழகாக கருப்பாக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இந்த ஃபோட்டோவில் வர மாதிரி இவ்வளோ நீளமான முடியெல்லாம் வந்து உண்மையாகவே இது வந்து வரத்துக்கு உண்டானதான் இந்த செய்முறை. ஸோ இந்த செய்முறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பொருள் தேவை. இந்த 4மே ரொம்பவே நேச்சுரலான பொருளுங்க, ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால். இந்த பால் வந்து காய்ச்சாத பால், ரா மில்க், அப்படியே வந்து நீங்கள் கடையில் வந்து வாங்கிட்டு வர பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் ஒரு 4 டீஸ்பூன் வந்து பாலில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ பாலில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன் இருக்குது. இதனால் வந்து நம்ம தலைமுடி வேருக்கு வந்து ரொம்ப அடர்த்தியாக்க வந்து ரொம்பவே உதவும். ரெண்டாவதாக என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்காக்காய் பவுடர். சிக்காக்காய் பவுடர் வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சதாக கூட இருக்கலாம், இல்லைனா வந்து கடையில் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு கூட கிடச்சிரும், 30 ரூபாய்க்கு கிடச்சிரும். ஸோ இந்த சிக்காக்காய் பவுடர் வந்து நீங்கள் எத்தனை ஸ்பூன் போடணும்னு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். ஸோ சிக்காக்காய் பவுடர் வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தலைமுடி வந்து பார்த்திங்கன்னா கொட்டாமல் இருக்கிறதுக்கு, ஈறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து சிக்காக்காய் பவுடர் போடணும். ஸோ மூணாவதாக என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டோர்ஸில் ஒரு 25 ரூபாய்க்கு கிடச்சிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்பூன் போடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இந்த ஆமணக்கு எண்ணெய் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து வெள்ளை முடியை வந்து கருப்பாக்கிறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் முடியை வந்து திக்காக்கவும், முடியை வந்து ஸ்பீடாக க்ரோத்து கொடுக்கறதுக்கும், அதாவது கடன்னு வளர்கிறதுக்கும் வந்து இது ரொம்பவே உதவும். ஸோ 4வதாக வந்து தேவைப்படுற பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் ஆயில், ஆல்மண்ட் ஆயில். ஸோ இந்த பாதாம் பருப்பு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கடைகளில் ஈஸியாக கிடைக்கும். இந்த பஜாஜ் இந்த பிராண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க. இந்த ஆல்மண்ட் ஆயில் போடுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ இருக்குது. முடி வந்து ஸ்பீடாக வளர்கிறதுக்கும், அதே மாதிரி வெள்ளை முடியை வந்து கருப்பாக்கிறதுக்கும் நல்ல ஷைனிங் கொடுக்கும். முக்கியமாக வந்து ரொம்ப ஷைனிங், பளபளப்பாக வந்து ஷைனிங் கொடுக்கும். ஸோ இது இவ்வளோ அம்சமும் உள்ள இந்த ஆயிலை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சரியான ரிசல்ட்டை பார்க்கலாம். 3 வாரம் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முடி வந்து நல்லா ரொம்பவே நீளமாக வளர்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எப்பப்போலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி வந்து இதை நீங்கள் வந்து தலையில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி தலையில் வந்து வெள்ளை முடிக்கு கருப்பாகிறதுக்கு நிறைய பேர் மருதாணி தடவுவீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி மருதாணி தடவுற மாதிரியும் நீங்கள் ஃபுல்லாக அங்கங்கே வந்து வேருக்குள்ளே வந்து படுற மாதிரி கையில் வந்து ஜென்டலாக மசாஜ் மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தலை ஃபுல்லாக வந்து இது மசாஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி கட்டிக்கணும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஷவர் கேப்பு, இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர், ஏதோ ஒரு கவர் வந்து ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்கும், ப்ளஸ் வந்து அது ஃபுல்லாக உள்ளே ஊறுறதுக்கும் அடக்கி வந்து மூடி வச்சுக்கணும். ஸோ இது மூடி வச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் கழித்து நீங்கள் நார்மலான ஒரு ஜென்டல் வாஷ் பண்ணணும். ஒரு ஆயுர்வேதிக் ஷாம்புவாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு நல்ல ஷாம்புவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி குளிச்சுக்கோங்க. இது வந்து வாரத்தில் மொத்தம் 2 தடவை நீங்கள் யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் 3 தடவை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து எவ்ரி வீக் வந்து ஒரு யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 3 வீக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து உங்களுக்கு முடி சாஃப்டாக ஷைனிங் ஆகிறது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த 2 வாரம் 3 வாரம் கழிச்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா திக் ஆகிறது வந்து பார்ப்பீங்க, முடி வளர்கிறது கொஞ்சம் பார்ப்பீங்க. ஸோ இது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றின ஒரு சில டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நீங்கள் பை சப்போர்ட்டிங் அவர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு நல்ல டிப்ஸோடு வரேன். தேங்க்யூ, பாய்.